எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கதை வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் 40 வருஷமாக நடந்துகிட்ருக்க ஒரு வாரம் தான் வந்து காட்டுறானுங்க. இந்த வாரில் ஹியூமன்ஸ்க்கும் டிமான்ஸ்க்கும் நடுவில் தான் போரே வந்து நடக்குது. அந்த வாரில் 4 சேஜஸ் என அழைக்கக்கூடிய 4 ஸ்ட்ராங்கான மார்ஷியல் மாஸ்டர்ஸ் தான் வந்து கலந்துக்கினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டிமானிசைட்டை மொத்த பேரையுமே வைப் அவுட் வந்து பண்ணுறாங்க. அந்த ஒரு வாரில் ஹியூமன்ஸ் தான் வந்து வின் பண்ணுறாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த 4 சேஜஸுமே ரிட்டையர்டும் சேர்ந்து வந்து ஆகிறாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு அகாடமியில் தான் ஹீரோட அண்ணனுமே வந்து இருக்கான். அவன் எழுந்து அடுத்த செகண்டே என் தம்பி எங்கே இருக்கான் அப்படின்ட்டு தான் வந்து விசாரிக்கிறான். என் தம்பி எனக்காக வந்து வெயிட் பண்ணுவான், அவனை வந்து பார்க்க போகணும் அப்படின்ட்டு புலம்பிட்டே வந்து. இதை கேட்ட பெரியவரும், தம்பி இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இவ்வளோ சீக்கிரம் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன் தம்பி வந்து கிடச்சிருவான், நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணிவிட்டேன், ஆளுங்களுமே வந்து அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆமாம், என் மாஸ்டர் சொன்னால் எல்லாமே கண்டிப்பாக வந்து பண்ணுவார், ஏன்னா அவர் இப்போ சொன்ன பேச்சு இது வரைக்கும் மீறினதே வந்து இல்லை அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணுமே வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, சொன்னதுக்கு நன்றி அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி அன்றைக்கி நைட்டை தான் வந்து கட்டுறானுக்கு. நைட்டு ஹீரோவோட அண்ணன் அந்த அகாடமியை விட்டு தப்பிச்சு வந்து ஓடுறான். எங்கே ஓடுறான் அப்படின்னா அவன் தம்பியை தேட்டு தான். போகிறதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்றுறதுக்காக நான் நன்றியை வந்து சொல்லிக்கிறேன், உங்களோட ப்ராமிஸுக்குமே என்னை சேர்த்து வந்து நன்றி அப்படின்ட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு வந்து ஓடுறான். ஓடிக்கிட்டே நான் ரொம்ப நேரமாக வந்து ஓடுறேன், ஒன்றுமே எந்த ஒரு கிராமமோ இல்லை சிட்டியுமே வரல, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து. இதனால தான் ஜாங்குலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அகாடமி இருக்குன்றதே வந்து தெரியல அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்து போகிறான். அப்படி போயிட்டே இருக்கும்போதே ஒருத்தரை வந்து பார்க்குறான். அவர் வந்து மார்ஷியல் மாஸ்டர் போல். இவரை பார்க்க ஒன்றும் விசித்திரமாக இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்து ஹீரோட அண்ணன் வந்து போகிறான். போகும்போதே அந்த 3 பிளேட் 3 ஸ்வாடை வந்து நோட் பண்ணுறான். யார் இவர் 3 ஸ்வாட் 3 பிளேடு வந்து வச்சுருக்காருன்ட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து போகிறான். அவருமே விசில் பண்ணிட்டே வந்து ஜாலியாக வந்து போகிறாரு. அவரை வந்து ஹீரோவோட அண்ணன் கிராஸ் பண்ணதுமே அந்த ஸ்வாடு வந்து நல்லா இருக்குடா தம்பி அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். அப்படி சொன்னதில் என்னடா குத்தத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், எடுத்தது உடனே அவரோட கழுத்துலேயே வந்து கத்தியை வைக்கிற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அவருமே நான் சொன்னதை தான் வந்து சொல்கிறாரு. இப்போ நான் என்னத்த சொல்லிட்டேன்ட்டு இந்த கத்தியை வந்து என் கழுத்தில் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இந்த ஸ்வாடை அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு வந்து ஹீரோட அண்ணன் சொல்கிறார். தம்பி நல்லா பாருப்பா, என்கிட்டயுமே அதே மாதிரி 3 ஸ்வாடு வந்து இருக்குது, சும்மா காமெடி பண்ணாத அப்படின்ட்டு அவரோட ஆள்காட்டி விரலை வச்சு சும்மா ஒரு தட்டு தான் வந்து தட்டுறாரு. அதுக்கே ஹீரோவோட அண்ணன் பறந்துட்டு போயிட்டு வந்து விழுறான். என்ன விதமான பவருடா இது, இந்த பவர்னால என்னோட ஸ்வாடை கூட ஒழுங்காக க்ரிப்பாக வந்து பிடிக்க முடியல அப்படின்ட்டு வந்து ஹீரோட அண்ணன் வந்து சொல்கிறான். இங்கே பாருப்பா தம்பி, இது வரைக்கும் என்னோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு உசுரோட போனதாக சரித்திரமே வந்து இல்லை, நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையாக இருந்தால் இது அவராக தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அண்ணன் வந்து சொல்கிறேன். என்ன வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, யார் வந்து சொன்னா அப்படின்னா ஹீரோட அப்பா தான் வந்து சொல்லியிருப்பார். சாங் ஃபேமிலி அழியறதுக்கு முன்னாடி ஹீரோட அப்பாக்கிட்ட வந்து ஹீரோவும் அவனோட அண்ணனும், அப்பா தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஆமாம், அவன் தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தான், அதனால தான் அந்த 4 சேஜஸ் கூடவே சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவன் தாத்தாவோட ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படின்னா அந்த ஆன்ஷியோ தான். அந்த 4 சேஜஸ்லேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன், அவனை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. டிமானிக் செட்டில் ஒரு அலர்ட்டுமே வந்து இருக்குது, யாராச்சும் ஆன்ஷியோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஓடிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அலர்ட்டு தான் அது. நீங்களும் அவனுக்கு ஆப்போசிட்டில் என்னைக்காச்சும் ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேக் அடிச்சிருங்க அப்படின்ட்டு ஹீரோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு. அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ட்டு ஹீரோட அண்ணன் வந்து யோசிக்கிறேன். சரி, ஓகேடா குட்டி பையன், நான் ஒன்று உசுரோட வந்து விட்டுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்னோடய ஸ்வாடை வந்து எடுக்க வைக்கணும், அதுவும் 20 செகண்டுக்குள்ளே. அப்படி 20 செகண்டுக்குள்ளே நீ எடுக்க வச்சிட்டேன்னா நான் உன்னை உயிரோடு வந்து விட்டுறேன், அதுவும் இப்போ. அப்படி நீ மட்டும் இந்த பெட்டில் தோத்துட்ட அப்படின்னா நீ வந்து என்னோட டிசப்ளாக வந்து மாறிடணும், என்ன சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவனும் வாயை பொழந்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக அட்டாக் பொசிஷனில் போய் வந்து நிற்கிறான். இந்த பையனுக்கு இவ்வளோ நேரம் நான் யார் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுமே இந்த பையனோட கண்ணில் கொஞ்சம் கூட பயம் அப்படின்றது சுத்தமாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா நீ என்னை உயிரோட விட்டுருவல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோட அண்ணன் வந்து கேட்குறான். என்னடா சொல்கிற அப்படின்னா நீ என்னோட டிசப்பில் வந்து இருக்க மாட்டியா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு டைம் ஸ்கிப், எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 2 வருஷம் தான், ஓவராலாம் இல்லை. இப்போ ஒரு சிட்டியை தான் வந்து காட்டுறானுங்க. அந்த சிட்டியில் ஒரு தாத்தா கிட்ட, இந்தாங்க தாத்தா, இந்த பேக் ஃபுல்லாக வந்து காயின் வந்து இருக்குது, இந்த காயினுக்கு ஏற்ப நீங்கள் வெப்பனை வந்து கொடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு.
சரி ஓகேப்பா, நான் வெப்பன் வந்து தரேன். ஆனால் வெப்பன் வாங்குறதுக்கு முன்னாடி காயின் தர்றதுன்றது ரொம்பவே தப்பான விஷயம். நானுமே அந்த காயின வந்து எடுத்துக்க போறதில்ல அப்படின்ற மாரி அந்த தாத்தா வந்து தாத்தா உங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். நீங்க எப்பவுமே வெப்பன ரொம்ப நல்லா தான் வந்து பண்ணி குடுக்குவீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சரி ஓகே. ஏதோ சொல்ற அப்படின்றதுக்காக எடுத்துக்கிறேன். சாங்பேக் அந்த வெப்பன கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா, இங்க சேல்ஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாரு. தாத்தா இந்த வெப்பனெல்லாம் எங்க வைக்கட்டும்? இங்க வைக்கட்டுமா? இல்ல அங்க வச்சிரட்டுமா? அப்படின்ட்டு வந்து கேட்குறான். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வைடா அப்படின்ட்டு வந்து சொல்றேன். அந்த வெப்பன வாங்க வந்தவரும், நான் எப்போ பார்த்தனோ அப்பத்துலேருந்து இந்த பையன் அப்படியே தான் இருக்கான். கொஞ்சம் கூட மாறல அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இத நானுமே வந்து ஒத்துக்கிறேன். அவன் எப்பவுமே சைலண்ட்டா தான் வந்து இருக்கான். இப்போ வரைக்குமே சைலண்ட்டா தான் ரொம்ப சைலண்ட்டா தான் வந்து இருக்கான். பேக் ஒரு மாதிரி டல்லா வர்றது அந்த தாத்தா வந்து கவனிக்கிறாரு. பேக் ஏன் நீ வந்து ரொம்ப சோகமா வந்து இருக்க? உன் பழைய வீட்டு ஞாபகம் இது வந்துருச்சா? அங்க போயிட்டு வரியா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாரு. எந்த வீட்ட தாத்தா சொல்றீங்க? இதோ இந்த வீட்ட வந்து சொல்றீங்க? இதுதான் என்னோட வீடு. இப்ப மட்டும் இல்ல. எப்பவுமே இதுதான் என்னோட வீடு அப்டின்ட்டு வந்து சொல்றான். தாத்தா நம்ம வீட்டுக்கு வெளியே நெறைய சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. யாரோ வந்திருக்காங்க போல அப்டின்ட்டு வந்து சொல்றாரு. தாத்தாவுமே நீங்க சொல்லாம வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன எம்பரர் அப்டின்ட்டு முன்னாடி வந்து போயிட்டே, இந்த கிழவனோட மரியாதைய ஏத்துக்கோங்க எம்பரர் அப்டின்ட்டு வந்து அவரோட கால்லே வந்து 2 பேருமே வந்து விழுறாங்க. தாத்தா நானுமே வந்து இருக்கேன். எனக்கு மரியாதை செலுத்த மாட்டீங்களா? அப்டின்ட்டு ஒரு குட்டி பொண்ணுமே வந்து வராங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து அடுத்த செகண்டே ஹீரோவும் அவங்களும் மாத்தி மாத்தி வந்து ஒரே ரொமான்ஸா பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். இதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது. கூடிய சீக்கிரத்தில ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பார்க்குறேன். ஒரு எபிசோடுக்குமே கன்டினியூஷன் வந்து இருக்காது. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு சாப்டர்லயுமே ஒரு சீன வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால தான். இருந்தாலுமே கூட ஃபியூச்சரில வரக்கூடிய எல்லா எபிசோடுமே ஒன்னோட ஒண்ணு கன்டினியூஷனா தான் வந்து வரப்போகுது. அதுக்கு நான் கேரண்டி. இதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு என்னோட சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அதுவே வந்து போதும். சரி ஓகே. கூடிய சீக்கிரத்தில ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.